கஸ்தூரி. அத்தை, அத்தை, நீங்க ஆசைப்பட்டபடி அவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். எழுந்துருங்க அத்தை. எங்க என் பையன் ராம்? மெதுவா மெதுவா. ராம், நீ வந்துட்டியாப்பா? ஆமாம்மா. சாகரத்துக்குள்ள இன்னொரு தடவை என் கண்ணால பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். பாத்துட்டேன்ப்பா, பாத்துட்டேன். இனிமே நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன்ப்பா, கண்ணை மூடிடுவேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. உங்க கடைசி காலத்துல நான் உங்க பக்கத்துல இருந்து உங்களை கவனிச்சுக்கணும். அதுதான் ஒரு அம்மாவுக்கு ஒரு மகன் செய்யற கடமை. ஆனா அதுக்கு வழி இல்லாம விதி என்ன எங்க கொண்டு போய் வச்சிருக்க பாத்தீங்களா? கவலைப்படாதப்பா, உனக்கு பதிலா கஸ்தூரி என்ன பக்கத்துல இருந்து பாத்துக்கிறா. உன்னோட பொறுப்பு கடமை இல்ல, ஒண்ணு விடாம அவ செய்யறா. நான் இப்போ உன் முன்னால உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் கஸ்தூரி தான். எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னதும் எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா? ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உடனே என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டா. அவ எனக்கு உயிரை மட்டுமா கொடுத்தா? உன்னை பார்க்க ஆசையா இருக்குன்னு சொன்னேன். உடனே உன்னை கூட்டிட்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்திட்டாளேப்பா. காலத்துக்கு நீயும் நான் அவளுக்கு கடமைப்பட்டிருக்கோம். கஸ்தூரி, ஏற்கனவே நான் உனக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கேன். இன்னும் மேல மேல எனக்கு உதவி செஞ்சு அந்த சுமையை நீ அதிகரிச்சுட்டே போற. அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உன்னோட கடனை அடைச்சாகணும். அதுக்கு அந்த கடவுள் தான் கருணை காட்டணும். பெரிய வார்த்தையெல்லாம் வேணாம். அத்தையை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. நான் என் கடமையை தான் செஞ்சேன். அவ கடனை அடுத்த ஜென்மத்தில் அடைக்கிறேன்னு எதுக்குடா அப்படி சொன்ன? ஏ, இந்த ஜென்மத்தில் உன்னால தீர்க்க முடியாதா? இல்ல தீர்க்க மாட்டியா? என்னம்மா எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசுறமா? எந்த ஜென்மங்கிறது எனக்கு முடிஞ்சு போடும். ரேகாவை கொலை செஞ்ச கேஸ்ல சீக்கிரமே எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்க போகுது. நான் போய் சேர்ந்துருவேன். எனக்கு நேரம் நெருங்கிடுச்சு. இல்லப்பா, இல்ல, நீ சாக மாட்டேன். உன்னை நான் சாக விட மாட்டேன். அதை தடுத்தே தீருவேன். இப்ப சொல்றேன்டா, நீ தாண்டா எனக்கு கொல்லி போட போற. எப்பாடு பட்டாவது நான் உன்னை வெளியில கொண்டு வந்துருவேன். ஒரு அம்மா தன் மகன் கொலைகாரனே ஆனாலும் அவன் சாக கூடாதுன்னு ஆசைப்படலாம். ஆனா சட்டம் அப்படி இல்லம்மா. அதுக்கு இரக்கம், கருணை, தாய் பாசம் எதுவுமே கிடையாது.
என் கதை முடிஞ்சு போன கதைமா. ஆமா, வர வழியில கஸ்தூரிக்கு கணேஷ் கிட்ட இருந்து போன் வந்தது. ஏதோ திருவை பத்தி பேசினாங்க. என்னம்மா விஷயம்? ரயில் விபத்துல திரு செத்து போயிட்டதா தானே சொன்னாங்க. இப்ப என்னம்மா புதுசா? திரு உயிரோட இருக்காரா? ஆமா, அப்படித்தான் கஸ்தூரி சொல்றா. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. கணேஷ் ஊட்டியில இருந்து திரும்பி வந்தாதான் உண்மை தெரியும். திரு உயிரோட இருக்க கூடாது, அவன் திரும்பி வரக்கூடாதுன்னு நான் சாமியை கும்பிட்டு இருக்கேன் தெரியுமா?